ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பித்தளையும் தங்கமாக மாற்றுறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த அண்டாவையும் இந்த குடத்தையும் தான் இன்றைக்கி நம்ம விலைக்கு பலன்னு கொண்டு வர போகிறோம். இந்த குடம் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் இந்த அண்டா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாவோட அண்டா. நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இந்த அண்டா எடுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது 13 வருஷமாக மேலேயே தான் கிடந்தது. நான் இந்த குடத்தை எடுத்து வீடியோ போடலான்னு தான் எடுத்தேன். அப்புறம் தான் சரி இது நல்லாவே பலன்னு இருக்குது, இதை காட்டி எதுவும் புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழசாக இருக்கிறது ஏதாவது எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு மேலே ஏறி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த அண்டாவை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம், புளி, உப்பு, தேங்காய் நாரில் தேய்ங்க, அப்போ தான் நல்லா வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மண்ணுக்கு பதிலாக நீங்கள் ஜாமான் விளக்குற பவுட்ரு கூட புளியை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழத்தையும் உப்பு தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டு எல்லாத்தையும் எடுத்து இந்த குடத்து மேலே அப்படியே பூசி வந்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சு ஊற வச்சுருங்க. கஷ்டப்பட்டு தேய்க்கவெல்லாம் தேவையில்ல. சும்மா கொஞ்சம் நேரம் அந்த எலுமிச்சம்பழத்தோடு சேர்த்து எடுத்து வச்சு நல்லா கொஞ்சம் தேய்ச்சி வச்சுருங்க. அந்த மண் உடனே கழுவ வேணாம். ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா குடம் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்துடும். கொஞ்சம் கூட அதோட கருப்போ அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. இந்த அண்டாவையும் அதே மாதிரி தான் அந்த மீதி இருந்த அந்த மண்ணையும் அந்த எலுமிச்சம்பழம் தான் நான் போட்டு அப்படியே விளக்கினேன். நான் இதுக்கு போய் மறுபடியும் எடுத்துகிட்டு தான் வரல. முன்ன எடுத்து வச்சதையே மீதி இருக்கிறத மட்டும்தான் வச்சு தேய்ச்சி விளக்கினேன். பாருங்கள், அண்டை எப்படி பலன்னு வந்துடும். சூப்பராக இருந்தது. நானே இந்தளவுக்கு வரும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப அண்டா வந்து பழசான அண்டா, அது ரொம்பவுமே அழுக்கு பிடிச்சி போய் இருந்தது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ளே ஏன் கழுவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் நான் யூஸ் பண்ண போதில் தூக்கி மேலே தான் வைக்க போகிறேன். அதனால் நான் உள்ளே கழுவவே இல்லை, வெளியில் மட்டும் கழுவிட்டு எடுத்து மேலே எடுத்து வச்சுட்டேன். பழைய காலத்து அண்டாங்கனால ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பாருங்கள், குடத்தை நான் கழுவிட்டு இருக்கிறேன். கழுவுனதுமே பளிச்சுன்னு வந்துருச்சு. நான் கஷ்டப்பட்டு தேய்க்கவே இல்லை, சும்மா அதை தொட்டு தடவி மட்டும்தான் வச்சேன். அதுக்கப்புறமா கழுவ ஆரம்பித்தாச்சு, பளிச்சுன்னு வந்துருச்சு. இதே மாதிரி அந்த அண்டாவையும் நம்ம கழுவி எடுத்து நான் உங்ககிட்ட காட்டுறேன்.